நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் இரண்டாவது வரக்கூடியது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிங்கிறது சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதமும், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சுக்கிர பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல மகாலட்சுமி தாயின் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரனின் முழுமையான ஆதிக்கம் நிறைந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சிவபெருமானும் மகாலட்சுமி தாயாரும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுகிற அனைத்து தடைகளையுமே உடைக்க வல்லமை பெற்றவங்களா இருக்காங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும், மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனினாரால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும், தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ நிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம். ரிஷப ராசியில் உள்ளவங்களுக்காக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும், என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த மாதம் தவிர்த்தா சிறப்பான பலன்களை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே உதவக்கூடிய மனப்பான்மை நிறைஞ்சவங்களா இருப்பீங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். யார் ஒருத்தருமே கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற பொருளை உடனே எடுத்து கொடுத்து உதவக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட உதவக்கூடிய மனப்பான்மையை மற்றவங்க எளிதில் உங்களை ஏமாற்றி பெற்றுக்குவாங்க. அவங்க சொல்கிற காரணம் சரியா, உங்களோட உதவிக்கு அவங்க தகுந்தவங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பயன்பெறும் யோகத்தை உங்களால் பெற முடியும். இதே ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய பலமாகவும் அமைஞ்சிருக்கும், அதே போல் பலவீனமாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்க நீங்கள் மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணணும். உதவுறதுக்கு முன்னாடி அந்த உதவிக்கு உங்களோட உதவிக்கு அவங்க தகுந்தவங்களா அப்படிங்கிறத யோசித்து செஞ்சாலே நிறைய பாதகமான பலன் வந்து உங்களால் விடுபட்டு வர முடியும். இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெறக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கிரகநிலை மாற்றங்களால் உருவாகக்கூடியது. அந்த வகையில் நினைச்சதை சாதிக்கும் ஆற்றல் பெற்றவங்க ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பிறந்திருக்கும். இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையிலையுமே கிரக அமைப்புகள் இருக்குது. உங்களோட நட்சத்திரநாதன் சூரியனால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் கூடிய விரைவில் முடுக்கக்கூடிய வாய்ப்பையுமே கொடுக்குவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட நல்ல செயல்களால் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இட மாற்றங்களும் பதவி உயர்வும் கூட உண்டாகும். புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களா இருந்தீங்களா, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். கடன் பிரச்சனை, உறவினர்களால் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே போல் நம்பி நிறைய பேர்கிட்ட அவங்களோட செயல்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவும் அடைஞ்சிருப்பீங்க. பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. இவ்வளவு நெருக்கடிகளும் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஓஞ்சி உக்காந்த உங்களுக்கு இந்த மாதம்ங்கிறது கிரக அமைப்புகள் சிறப்பான பலனை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் பட்டது கஷ்டத்துக்கு எல்லாமே பலனா யோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்கணும், எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும். புதன் பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் சீராக இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் வாய்ப்புமே இருக்கும். நீங்கள் உங்களோட தொழில் விரிவாக்கத்திற்காக கேட்ட இடத்துலேருந்து பணம் தக்க சமயத்தில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கடனே வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் உங்களோட சொந்த முயற்சியில் உங்களோட பணிகளை முடிக்கிறதுக்கு பாருங்கள். இல்லாத பட்சத்துக்கு எவ்வளவு தேவையோ அதற்கான கடனை மட்டும் வாங்குங்க. அதீத கடன் வாங்கி அதீத அவஸ்தையில் மாட்டிக்காதீங்க.
உங்களோட புத்திசாலித்தனத்தால் உங்களோட பணிகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. ராகுவால வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை குறையும். புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். அந்நியராலையுமே உங்களுக்கு லாபம் வரும். உங்களோட மனம் இந்த சமயத்தில் நல்லா தெளிவாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. தெளிவாக எந்த ஒரு முடிவும் எடுப்பீங்க. குடும்பத்திலையுமே நெருக்கடிகள் குறைஞ்சிடும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கு சாதகமாக இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உண்டாக்கும். நான் மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான பலனையுமே நீங்கள் பெற முடியும். ஜாதகம்னு சொன்ன உடனே நிறைய இடத்துல பார்த்தாச்சு, யாருமே சரியாக சொல்லலை, நிறைய காசு தான் வேஸ்ட் அப்படின்னு புலம்புவீங்க. நீங்கள் ரொம்ப தூரம் இதுக்கு அலைஞ்சி நேரில் போய் தேடி ஜாதகத்தை பார்த்து காசு கொடுத்து ஏமாந்து போனதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும் தீர்வு உங்களை கையிலேயே இருக்குது. அது என்னென்னா மொபைல் ஃபோன் தாங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் கஷ்டப்படுற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நம்பர் சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இந்த நம்பர் இருக்குது. ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்துக்கு விளக்கத்தையும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எதிர்கொண்டு வாழ்ந்து வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சது நிறைவேறும். பண வரவு சீராக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும். சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடி இனிமே படிப்படியாக குறைஞ்சிடும். அலுவலகத்திலையுமே உங்கள் மீது இருந்த வழக்கு முடிவிற்கு வந்துடும். வேலை நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள நெருக்கடி குறையும். தெய்வ அருளும் பெரியவங்களோட உதவியும் கிடைச்சி உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். தொண்டர்கள் பலரும் உங்கள் கூட சேர்ந்து உறுதுணையாக செயல்பட போகிறாங்க. வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். இந்த மாதம் தன குடும்பஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும். மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போனால் ரொம்பவும் நல்ல பலனை பெற முடியும். விவசாயிங்க உங்களோட வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தினா சிறப்பான பலனை பெற முடியும். அதன் பிறகு மிருக சீரிடம் 1 2ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு எதுலேயுமே துணிச்சலாக செயல்பட்டால் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. உங்களோட நட்சத்திரநாதன் இந்த மாதம் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களோட செயல்களில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக செயல்படணும். குடும்ப உறவுகளை அனுசரித்து போகணும். வரவு செலவில் நிதானமாக இருக்கணும். ராகு எதிர்பார்த்த வருமானத்தை கொடுத்தாலுமே அதற்கேற்ற செலவும் இருக்குங்கிறதுனால செலவு விஷயத்தில் கவனத்தை நீங்கள் கையாளணும். சூரியனால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுபடும் யோகம் இருக்கும். நேற்றைய முயற்சி இந்த நேரத்தில் புதிய வெற்றியை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பெரியவங்களோட துணையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியே அமையும். ரிஷப ராசிக்கு ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சலுமே அதிகரித்து தான் இருக்கும். ஆனாலும் இந்த அலைச்சல்லாம் பெரிய விஷயமா நினச்சிக்காதீங்க. உங்களோட செல்வாக்கு உயரும். புதிய இடம் வீடு அப்படின்னு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி அவங்களால பெருமை உண்டாகக்கூடிய யோகத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்கள் நீங்கள் உங்களோட படிப்பில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆசிரியர்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது சிறப்பான பயனை உண்டாக்கி கொடுக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கு கிரக நிலைகள் எல்லாமே.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.